இருக்காங்க. பாண்டியன் வந்து நான் கடை கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் மீனா வந்துட்டு நம்ம சென்னை கிளம்புற விஷயத்த சொல்லுங்கங்கிறாங்க. அதுக்குள்ளேயும் கதிர் வந்துடுறாரு. வந்து எங்கள் 2 பேருக்குரிய செலவுன்னு சொல்லி காசு நீட்டுறாரு. ஆனால் கோமதி வந்துட்டு என்னடா நீ சின்ன பிள்ளைத்தனமா அப்பாட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களை யாரும் தண்டச்சோறுன்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அது அப்பன்னைக்கு கோவத்தில் ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாண்டியன் வந்துட்டு இவங்க 2 பேருக்குரிய செலவு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாரு. கதிர் வந்து 6000 இருக்குது அப்படிங்கிறாங்க. கோமதி வந்து எந்த பதிலும் சொல்லவே இல்லை. நீ உன் பையனுக்காக தானே சப்போர்ட் பண்ணுற, எவ்வளோ செலவாகும்னு கேட்டால் நீ சொல்ல மாட்டேதானே அப்படிங்கிறாங்க. கோமதி ஏங்க அவன் தான் சின்ன பையன், அவன் ஏதோ தெரியாமல் பேசுகிறானா, நீங்களும் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் விடுங்க, நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் உள்ளே போக மாட்டேங்கிறாரு. ஏப்பா தங்கமயில் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கூப்பிடுறாரு. என்னம்மாம்மா நீ எவ்வளோ செலவாகும்ப்பா 2 பேர் சாப்பிட்றதுக்குலாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. இவர் சரவணன் பார்க்குறாரு. மாமா ஒரு 8000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. மயில் சுமார் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ராஜிக்கு ரொம்ப கோவம் வருது தங்கமயில் மேலே. மீனாவும் அப்படியே முறைக்கிறாங்க. ஸோ